வங்காளதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி 50 வயது இந்து ஆடவர் கோகன் சந்திரதாஸ் மீது ஒரு கூட்டத்தினர் தாக்குதல் நடத்தினர். அவர் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கூர்மையான ஆயுதங்களால் குத்தப்பட்டு அடிக்கப்பட்டு பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக அருகிலிருந்த குளத்தில் குதித்ததால் அவர் உயிர் தப்பினார். ஆனால் தீ காயங்களால் கடுமையாக காயமடைந்தார். கடந்த 2 வாரங்களில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட 4வது தாக்குதல் இதுவாகும். இந்த தொடர் வன்முறைகள் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி மனித உரிமை அமைப்புகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன. தொடரும் வன்முறைகளால் 13.1 மில்லியன் வங்காளதேச இந்துக்கள் உயிர் பயத்தில் நாட்களை கடத்தி வருகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.